என் பேர் மல்லிகா. நான் சூளகிரி அடுத்தது மாரண்டப்பள்ளிலேருந்து வரோம். ஆனால் எங்கள் அப்பா சொத்து வந்து 1 ஏக்கரா நிலம் இருக்குது, ஏரிக்கரைக்கிட்ட, வேட்டுமிட்டி ஏரிக்கரைக்கிட்ட. அந்த நிலத்துக்கிட்ட போனாலே சந்திரசேகர், தனலட்சுமி, ஜெயலட்சுமி, புவனேஸ்வரி, அவங்க அம்மா பெருமக்கா, திருப்பதி அசிங்கமான வார்த்தையை கேட்குறாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு பூ வறுத்து தேங்காய் எடுத்துன்னு வந்தோம். தேங்காய் ஆனால் எங்கள் அப்பா செம்மார் சொத்து தான், 2 பேருக்குமே எழுதி வச்சுன்னுக்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து திருடின்னு பொம்பளை அப்படின்னு இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாமே போட்டு என்னை மன உடச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. நான் சாக வெளியும் போயிட்டோம். இதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் பெட்ரோல் ஊற்றி தான் கொளுத்திட்டு எரிவோம். நாங்கள் எஃப்சிஎஃப்ஸில் பார்க்கறதுக்கு வந்துக்கிறோம். நான் எல்லாமே கொடுத்தும் எதுவுமே அவங்க பயப்படுதில்லை. கோர்ட்டில் போட்டுனுக்குறோம். கோர்ட்டில் போட்டு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் ஆகி அது பிடிக்கலன்னு போட்டு திருப்பி அவள் ரிட்டர்ன் போட்டுனுக்குறா. நிலம் அளக்கிறதுக்கு போட்டோம். அதுவும் வந்து கையெழுத்து நான் போட மாட்டோன்னு சொல்கிறேன். நல்லாவே பப்ளிக்காவே சொல்கிறேன், நான் போட மாட்டேன் அப்படின்றான். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். மரம் அறுத்துன்னு இருந்தாங்க, அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்போ வந்து அவங்க மரத்தை வந்து நிறுத்திட்டு இது எடுத்தாக்க நான் கேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு போனாங்க. அது மரம் அப்படியே தான் இருக்கு. இப்போ வந்து வீடு கட்டுறாங்க, கடகால் போட்டு வீடு கட்டுறாங்க. எனக்கு சேர வேண்டிய சொத்துல வந்து கடகால் போட்டு வீடு கட்டுறாங்க. கேட்கறது போனா அசிங்கமான வார்த்தையை கேட்டு எனக்கு திருட்டு பாட்டம் கட்டுறாங்க. இவங்க இப்படி போட்டிருக்கிறதுனால எங்களை எல்லாருமே கேட்குறாங்க, என்ன உங்க அம்மா வீட்டு பக்கம் இருக்கிறவங்க சொல்லி, என்கிட்ட மொபைல் இல்லை, வீட்டு பக்கம் இருக்கிறவங்க என்ன கேட்டாங்க, என்ன உங்க அம்மா வீடியோ இப்படி எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் இன்னொருத்தர்கிட்ட செல் வாங்கி அதில் பார்த்து அவங்களுக்கு சொன்னேன். நான் வந்து வெளியே படிச்சுட்டு இருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இவங்க இந்த மாதிரி போட்டதுனால, என் அம்மா மேலே இப்படி திருடின்னு போட்டதுனால அவங்க எல்லாம் என்ன கேட்குறாங்க, என்ன இப்படி தானா நீங்கள், உங்கள் ஃபேமிலி இப்படி தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இத்தனையும் பொய் தான், அவங்க போட்டது பூரா பொய் தான். அவங்க வந்து அந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. அவங்க பையன் அந்த எங்கள் அக்கா வென்சந்தான் இருக்கலாம், நான் வென்சந்தான் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து பைசலாத வெளியே அந்த பசங்க இருக்கக்கூடாது, வரவே கூடாது.